ஸோ நம்ம மார்க்கெட்டிங் பிளான் பேசணும் அப்படின்னா அதனுடைய தேவைகள் என்னன்னு முதல் பார்க்கணும். மார்க்கெட்டிங் பிளானுக்கான தேவைகள் என்ன, அது தெரியாம மார்க்கெட்டிங் பிளான் பார்த்து பெரிய அளவுல நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. இப்போ மார்க்கெட்டிங் பிளான் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் கத்துக்கணும்? ரொம்ப சிம்பிள். ஆர்சிஎம் வந்ததுக்கான காரணங்கள் என்ன? மேஜர் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுல உள்ள பொருட்கள். ஏன்னா உள்ள வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுப்புலயே நீங்க போய் ஆர்சிஎம்ல மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்கு வாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 to 1 ஒரு 5000 பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன். யார் ஒருத்தர்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துக்காக வாங்கன்னு நான் அழைச்சதும் இல்லை, அப்படி அழைச்சதாக கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி கேள்விப்பட்டா கூட அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா வெறும் வருமானம் சொன்னா என்ன செய்வாங்க, ஏமாற்று வேலையாக இருக்கும் அப்படின்னு எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு 1 லட்ச ரூபா கட்டுங்க, மாசம் 10,000 ரூபா தரேன், இல்லை 5000 ரூபா தரேன், ஏதோ ஒண்ணு சொல்லி வாங்குறாங்க, அப்புறம் கம்பெனி இருக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நபர்கள் ஏமாற்றுறதுக்காக வர்றாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரஞ்சித் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தார், ஜூம் ஸ்டார்ட் பண்ணோன்னு. அதுல நம்ம மென்டார் கோபகுமார் சார் பேசிட்டு இருந்தாரு. டைரக்ட் செல்லிங்ல கிட்டத்தட்ட 99% கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றாத்தான் இருக்கு. ஸோ 1% ஆஃப் கம்பெனிஸ் வந்து அவங்க ராயெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் உண்மை. அதை மக்கள் வந்து புரிந்திருக்காங்க. அப்ப எதை பார்த்து வர்றாங்க இல்லையா, முதல்ல நம்ம என்ன கொண்டு போக வேண்டி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு போக வேண்டிய விஷயம் வந்து பொருட்கள். ஆர்சிஎம்ல உள்ள பொருட்களை தான் நம்ம கொண்டு வரணும். அந்த பொருளை சொல்லிதான் அவங்களை வந்து நம்ம மெம்பர் ஆக்க முடியும். அப்ப அந்த பொருளை சொல்லி மெம்பர் ஆக்கினாதான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வருமானத்தை சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு வேணா ரெண்டும் சேர்த்து சொல்லலாம். நல்ல பொருளும் இருக்கு, மிகப்பெரிய இன்கம் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கும், பொருள் தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா பொருள் இல்லாம ஆர்சிஎம் இல்லை. ஆர்சிஎம்ல ஹீரோ இங்க நான் இல்லை, நம்ம காமராஜர் எமரால் காமராஜ் சார் இல்லை, நமக்கு மேல உள்ள அப்படியே பெரிய பெரிய லீடர்ஸ் மாசம் 1 கோடி 2 கோடி வாங்குற லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் இல்லை. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய MD திரு PC சாப்ரா சார் கூட சொல்ல முடியாது. அப்ப யார் ஹீரோ அப்படின்னா பொருள் தான் ஹீரோ. அப்ப அந்த பொருளை நம்ம சொல்லித்தான் ஆகணும். பொருளை நம்ம சொல்லித்தான் ஆகணும். பொருள் சொல்லும் பொழுதுதான் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் பிளான் இன்கம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்கம் சொல்றப்பதான் நமக்கு மார்க்கெட்டிங் பிளான் தேவைப்படும். அப்ப எப்படி நமக்கு இன்கம் வருது அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? எந்த வகையில வருது, பொருள் வாங்கினா மட்டும் வருமா, பொருள் விற்கணுமா, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பொருள் வாங்குறவங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணணுமா, எல்லா வகையிலுமே நமக்கு இன்கம் இருக்கு, மாட்டு கருத்தே இல்லை. பொருளை வாங்கினாலும் இன்கம் இருக்கு, பொருளை வித்தாலும் இன்கம் இருக்கு. பொருள் வாங்கி அல்லது பொருளை வந்து வாங்கி விற்கக்கூடிய நபர்களை நம்ம ப்ரொமோட் பண்ணால் நமக்கு வந்து இன்கம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் நம்ம வந்து ஆர்சிஎம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நபராக இருந்தாலும், ஈவன் வந்து எனக்கு ஆனா ஆவனா தெரியாது அப்படி இருந்தாலும், இல்ல நான் வந்து டைரக்ட் செல்லிங் இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் பிசினஸ்ல நான் மிகப்பெரிய ஒரு ஆள், ஜாம்பவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்த்துக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வருமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், வருமானத்தை ஈட்ட முடியும். ஸோ அதற்கான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் தான் நம்மளுடைய இந்த மார்க்கெட்டிங் பிளான் சப்ஜெக்ட். ஸோ ப்ராடக்டை பத்தி உங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்க நான் ப்ராடக்டை பத்தி பேச போறது இல்லை, நான் நேரடியா பேச வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான். அப்ப மார்க்கெட்டிங் பிளானை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நீங்க என்ன தெரியணும், நம்ம கம்பெனி உள்ள பிவியை பத்தி தெரியணும், பர்ச்சேஸ் வால்யூம். ஸோ அதை பத்தி நமக்கு தெரியணும்.
அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம பை பண்ணாலும் வாங்கினோம்னா, அது மார்க்கெட்ல வாங்கினாலும் சரி, எங்க வாங்கினாலும் சரி, அந்த பொருள் மேல எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் வந்து நோட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற நம்ம கவர்மெண்ட் லா, இந்தியன் லா. அப்ப அந்த லா படி எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்பாங்க, எம்ஆர்பியை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரேட்டுக்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல கொடுப்பாங்க, சின்ன சின்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நம்ம ஆர்சிஎம் பொறுத்தளவுக்கு எம்ஆர்பி இருக்கும். நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம டைரக்ட் செல்லருக்கான ஒரு பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. அனதர் திங் பாத்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம பொருள் எல்லாம் எப்படி வாங்குறோம், வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட். எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது இல்லை நம்ம கம்பெனி. அதனுடைய பலனை வந்து நமக்கு தராங்க. அந்த பலன் நமக்கு தருவது எப்படி கொடுக்க முடியும், ஒரு அளவுகோல் வேணும் இல்லையா? நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, ஆற்றில கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஆற்றில தான் கொட்ட போறாங்க, இருந்தாலும் அளந்து கொட்டுக்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு அளவுகோல் வேணும். அப்ப அதற்காக வந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க, அதுதான் பிவி, பர்ச்சேஸ் வால்யூம். ஸோ எம்ஆர்பி டிபி போல வந்து பர்ச்சேஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பிவின்னு சொன்னா பாயிண்ட் வேல்யூ, பர்ச்சேஸ் வால்யூம் நமக்கு வந்து பர்ச்சேஸ் வால்யூம் சொல்றோம். ஸோ பாயிண்ட் வேல்யூன்னு சில சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம நிறைய வந்து மார்க்கெட்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு நம்பர்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இன்கம் வந்து கொடுக்க போறாங்க. அந்த இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம செல்ஃபா வாங்கினாலும் அந்த இன்கம் கிடைக்கும், இல்லை நம்ம டீம் பில்டு பண்ணாலும் நமக்கு அந்த இன்கம் கிடைக்கும். அப்ப இந்த இன்கம் வந்து எப்படியெல்லாம் வருது. ஸோ பிவியை பேஸ் பண்ணி இன்கம் சொல்லிட்டோம். அது மட்டும் தானா, வேற ஏதாவது இன்கம் இருக்கா, நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்காக வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து நான் ஒரு பிபிடி ஷேர் பண்றேன். பிபிடியில பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இந்த பிபிடி எல்லாருக்கும் விசுவலாக இருக்கும், ஏன்னா என்னுடைய மொபைல்ல விசிபிள் ஆயிடுச்சு. நான் நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்முடைய கம்பெனி, புதிய நபர்களுக்காக நான் சொல்றேன், நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ், அதுல உள்ள ஒரு ஃபவுண்டன், வாட்டர் ஃபவுண்டன். ஓகேங்களா? ஸோ அது முன்னாடி இருந்து எடுத்த அந்த செல்ஃபி இது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தோம்னா என்ன, இன்சென்டிவ் தான், நமக்கு எல்லாமே இன்சென்டிவ் வரப்போகுது. எந்த மாதிரி இன்சென்டிவ் தரப்போறாங்க நம்ம பார்த்துடலாம். ஸோ ரெண்டு வகையான இன்சென்டிவ் வருது இருக்கு நம்ம. செல்ஃப் பர்ச்சேஸ் பேஸ் போனஸ், அது போனஸா இருக்கும். இன்னொன்று வந்து டீம் பேஸ் போனஸ். ஸோ ரெண்டு வகையான போனஸ் வந்து நமக்கு இன்சென்டிவா இல்லை இன்கமா வந்து இருக்கு. ஸோ 2 டைப் ஆஃப் இன்கம். ஸோ இன்கம் சொல்லலாம், இதுல இன்னொன்று இருக்கு, நமக்கு ரீட்டைல் இன்கம் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இன்சென்டிவ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து ஒரு 2 டைப்பான போனஸஸ் வந்து நமக்கு கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. அது என்ன என்ன அப்படின்றா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி ரிவார்ட். கன்சிஸ்டன்சி ரிவார்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது, அதுதான் கன்சிஸ்டன்சியா பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அப்ப நம்ம கன்சிஸ்டன்சியா நம்ம பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு ரிவார்டு தரப்போறாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா, நம்முடைய பேர்ல ஒவ்வொரு மாதமும், அதாவது நம்மளுடைய ஐடி நம்பர்ல நம்ம வந்து ஆர்சிஎம் பொருட்களை வாங்கி பில் பண்றத பொறுத்துதான் வந்து கன்சிஸ்டன்சி ரிவார்டு. இது வந்து தொடர்ந்து 6 மாதங்கள் பண்ணணும். இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணா இதுல இருந்து 6 மாதங்கள், இதை சேர்த்து 6 மாசம். ஸோ 6 மாசம் பண்ணீங்கன்னா இந்த ரிவார்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து பண்ண வேண்டிய ஒரு பண்ணக்கூடிய விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்டு தான் இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டு. இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 100 பிவி நம்ம செல்ஃப் ஐடி, இது எல்லாமே செல்ஃப் ஐடி. கன்சிஸ்டன்சி வர்றப்ப செல்ஃப் ஐடி. ஸோ நீங்க டீமுடைய பிவி எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல வந்து நம்ம மார்க்கெட்டிங் பிளான்ல வரக்கூடிய அத்தனையுமே பிவி தான், பிவியை பேஸ் பண்ணி வரும். சில இடங்கள்ல ஏதாவது ரூபாயை பேஸ் பண்ணி வந்தா நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன். அதனால நீங்க
இதுல வந்து ரூபாயா எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து பிவியை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அப்ப எந்த ரிவார்டா இருந்தாலும் சரி அல்லது நமக்கு வரக்கூடிய இன்கம்மா இருந்தாலும் சரி பிவியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 100 பிவி வந்து ரெக்கார்டு. எல்லாருமே 100 பிவி வாங்கணும் கம்பெனி வந்து கம்பல் பண்ணுது அப்படின்னா இல்ல. ஸோ நீங்க கன்சிஸ்டன்சி ரிவார்டு வாங்கணும்னாலும் அல்லது உங்களுக்கு ஒரு இன்கம் கம்பெனில இருந்து அந்த இன்சென்டிவ் வாங்கணும்னாலும் உங்களுக்கு 100 பிவி மினிமம் வேணும். மற்றவர்களுக்கு அதாவது நான் இந்த மாசம் வாங்க விருப்பம் இல்ல நான் வந்து வெளியூர் போயிட்டேன், இல்ல நான் 2-3 மாசம் வெளிநாடு போறேன், என்னால் வாங்க முடியாது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க தொடர்ந்து 6 மாதங்கள் வாங்கலைன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஐடி வந்து டெர்மினேட் ஆகும். ஏன்னா வந்து நீங்க வந்து தொடர்ந்து வாங்கல அப்படின்னா நீங்க வாங்க விருப்பம் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க, கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப உள்ள வரைக்கான ப்ரொசீஜர் இருக்கு, அது தனி சப்ஜெக்ட். ஸோ அப்ப நம்ம மினிமம் ரிக்வயர்டு பாத்தீங்கன்னா 100 பிவி. அதனால 100 பிவியை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நமக்கு மினிமம் ரிக்வயர்டா வச்சுட்டாங்க. அப்ப 100 பிவியில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 100 பிவி உங்க செல்ஃப் பிவில் வாங்கணும், உங்க செல்ஃப் ஐடியில வாங்கும்போது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12% வந்து அதை வந்து அக்குமுலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா 6 மாதங்கள் நீங்க என்ன வாங்குறீங்களோ 100 பிவியும் அதற்கு மேலாக நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதை பூரா கூட்டி அந்த கூடுதல் தொகைக்கு, அந்த கூடுதல் பிவிக்கு, தொகை இல்ல பிவிக்கு 12% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அந்த 12% அப்படின்றது இந்த டிஸ்ட்ரிபியூட் பிரைஸ்ல. உதாரணம் பார்த்துடலாம். முதல் மாசம் வந்து நம்ம ஒரு 1000 பிவி நம்ம செல்ஃப் பிவி வாங்குறோம். நான் சொல்றேன் 100 பிவியும் சொல்லியாச்சு, 100 பிவி அண்ட் மேல. ஓகேங்களா? ஸோ ஒரு 1000 பிவி வாங்குறோம். 2வது மாதம் ஒரு 2000 பிவி வாங்குறோம். 3வது மாதம் ஒரு 5000 பிவி வாங்குறோம். 4வது மாதம் ஒரு 1000 பிவி வாங்கியிருக்கோம். ஸோ 5ல வந்து ஒரு 1200. 6ல வந்து நம்ம வாங்கவே இல்லை, ஸோ 0. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருந்தா நமக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்குமா, என்ன கிடைக்கும் அப்படின்ற நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 100 பிவிக்கு மேல இருக்கணும், 6 மாதங்கள் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாப்ல இது முதல் வகையான ஸ்லாப். அடுத்த ஸ்லாப்கள் இருக்கு, வருஷா பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்ட்ல முதல் வகையான ஸ்லாப். இந்த ஸ்லாப் வந்து மினிமம் 100 பிவி தொடர்ந்து 6 மாதம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாசம் கேப் இருந்தாலும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ வந்து அது வந்து அலோவ் பண்றாங்க. ஒரு மாசம் வந்து கேப் செய்ய பரவாயில்ல. ஸோ அப்ப அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் தொடர்ந்து வாங்கியிருக்கோம், 6ஆம் மாசம் விட்டுட்டா கூட நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டலா வந்து 10,200 பிவிக்கு வாங்கியிருக்கோம் 6 மாதங்கள் தொடர்ந்து. ஒவ்வொரு மாதம் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்லாப் நான் போட்டிருக்கேன், இந்த படி நம்ம வாங்கினோம் அப்படின்னா 10,200 பிவி வாங்கியிருப்போம். அப்ப நம்ம என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல நம்ம என்ன ஏர்னிங் கிடைக்கும் அல்லது என்ன ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா 10,200 பிவிக்கு 12% போட்டாச்சுன்னா 1224. இந்த 1224 ரூபாய்க்கான டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பொருள் எப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னா 6 மாசம் முடிஞ்சு 8ஆம் மாசத்துல வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 7ஆவது மாசம் எப்படி இருக்கும், 6ஆம் மாசத்துக்கான ரிட்டர்ன் பீரியடா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான்ல கொடுத்துருக்கிறது படி ப்ராடக்ட் வந்து 1 மந்த்துக்குள்ள 30 நாளைக்குள்ளே நீங்க வாங்கினால் உங்க பேர்ல பில் பண்ணி வாங்கினால் நீங்க ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து நம்ம இந்தியன் ரூல்ஸ், இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ பக்காவா ஃபாலோ பண்றாங்க. அதனால வந்து உங்களுக்கு நீங்க எந்த பிசினஸ் முடியுதோ அந்த பிசினஸ் முடிஞ்ச மந்த்துக்கான 1 மந்த் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பீரியட் கொடுத்து அதுக்கு அடுத்த மந்த் தான் இன்கம் கொடுப்பாங்க. ஸோ அதே பாணியில இங்க உங்களுக்கு அந்த ரிவார்டும் எப்படித்தான் கொடுக்குறாங்க, 8ஆவது மாசம், அதாவது 6 மாசம் முடிஞ்சு 7ஆவது மாசம் வந்து அந்த ரிட்டர்ன் பீரியட் வச்சு பார்த்துட்டு ஸோ 8ஆவது மாசம் வந்து இந்த ரிவார்டு வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த மாசம் நீங்க எந்த மாசம் வந்து உங்களுக்கு வரணுமோ அந்த மாசம் ஒரு 15ஆம் தேதிக்கு மேல 20ஆம் தேதிக்குள்ள கொடுத்துறாங்க. இந்த மாசம்லாம் 16 தேதியில வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 1224 ரூபா வந்து உங்களுக்கு வாலெட்டா ஏற்றி விட்டுறாங்க. வாலெட் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஆர்சிஎம் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு வாலெட் மாதிரி. வாலெட்டும் தனியா இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய லாகின்ல போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டாக் பாயிண்ட்ல உங்க நேம்ல வந்து பில் பண்றப்ப இது வந்து ஷோ ஆகும்.
உங்களுக்கு இந்த ரூபாய்க்காக ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம அந்த ரூபாய்க்கான பொருளை நம்ம வாங்கிட்டு அதை அங்கேயே நம்ம பில் பண்ணலாம். பில் பண்ணணும், ஒரு ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம ஃப்ரீ ப்ராடக்டை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஏன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனா இருக்கும். எந்த இடத்துலையும் கஸ்டமர் பாதிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. அவங்க ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடாது அப்படின்றலாம் ரொம்ப தெளிவா கம்பெனி வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க வழக்கமா நீங்க பொருள் வாங்கிட்டே இருந்தீங்க, இதுக்காக நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க வழக்கமா பொருள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா 8ஆம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பொருள் வாங்கும் பொழுது உங்களுக்கு காட்டும் இவ்வளவு ரூபா வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. எங்க எந்த கடையில வாங்குறீங்களோ அவங்களே சொல்லுவாங்க, சார் இவ்வளவு ஃப்ரீ வந்திருக்கு உங்களுக்கு, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஓகே அப்படின்னா அந்த நம்ம வாங்கி எடுத்துக்கிட்டு பில் பண்ணிட்டு வரலாம். இதை வந்து 3 பில்லா ஸ்பிளிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ரூல்ஸ். 3ஆவது கூட ஸ்பிளிட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்ப ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் அந்த ஓடிபி மட்டும் நீங்க ஷேர் பண்ணா போதும், இமீடியட்டா வந்து உங்களுக்கு பில் ஆயிரும். ஒரு பைசா கூட வந்து செலவு பண்ணாம என்ன பண்ணலாம், ப்ராடக்டை வந்து கையில எடுத்துட்டு வந்து சேர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து முதல் ஸ்லாப்ல 100 பிபிக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாப்புக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாதமும் மொத்தமா கூட்டி அதுல வந்து 12% வந்து டிபி பிரைஸ்ல பொருள் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது ஸ்லாப். இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மினிமம் வந்து 1500 பிவி இருக்கணும். ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து 6 மாதங்கள் 1500 அல்லது அதுக்கு மேல வந்து இருக்கணும். அப்ப மினிமம் வந்து 1500 பிவி. அதற்கு மேல போனா நீங்க எவ்வளவு நாள் போய்க்கலாம். குறைஞ்சபட்சம் 1000 குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க முதல் ஸ்லாப் போயிருவீங்க, 2வது ஸ்லாப்ல இருக்க மாட்டீங்க. 1500 அப்ப இங்க எந்த கேப்புமே விட முடியாது. 1500 பிக்கு மேல நீங்க 6 மாசம் கம்பல்சரி இருக்கு அப்படின்னா ஒரு மாசம் 0 ஆச்சுன்னா நீங்க எதுல போயிருவீங்க, முதல் ஸ்லாபுக்கு போயிருவீங்க. அப்ப தொடர்ந்து 1500 பிவியோ அதுக்கு மேல வாங்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்துடலாம். என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுலயே போட்டிருக்கோம், 1500 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி 6 மாதங்கள் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு மாதம் 1500, 2வது மாதம் 2000, 3வது மாதம் 5000, 4வது மாதம் 1500, 5வது மாதம் 2000, 6வது மாதம் 1500. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 6 மாதங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா இது என்ன இந்த 2வது ஸ்லாப்ல வரும். ஏன்னா 1500 கீழே வரவே இல்லை. வரல அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டலா 14,500 பிவி நம்ம கூட வந்து 1500 டிபிக்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்ப இந்த 2வது ஸ்லாப்ல அதாவது மினிமம் 1500 வர்ற இந்த ஸ்லாப்ல 6 மாதங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1500 ரூபாய்க்கான டிபி ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இது வந்து 2வது ஸ்லாப். நெக்ஸ்ட் 2500 பிவி அண்ட் அபோ. 2500 பிவியும் அதற்கு மேலையும் நீங்க தொடர்ந்து 6 மாதங்கள் வாங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2500 ரூபாய்க்கான அந்த டிபி பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ ஒரு மாசம் 2500, 2வது மாசம் 3000, 3வது மாதம் 5000, 4வது மாதம் 4500, 5வது மாதம் 3000, ஸோ 6வது மாதம் ஒரு 5500. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம். ஸோ இப்படித்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. மினிமம் 2500 போதும். சரிங்களா? இப்போ 2500 அண்ட் அப்போ மினிமம் இருக்கணும். இப்போ 2500 தாண்டி நீங்க எவ்வளவு வாங்கினாலும் இந்த ஸ்லாப்ல வருவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2500 ஸ்லாப். ஸோ 2500 ஸ்லாப்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் பெனிஃபிட் அப்படின்னா 2500 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ டோட்டல் பிவியை நம்ம இங்க பைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதை கால்குலேட் பண்ணி எதுவுமே கொடுக்க போறது இல்லை. ஸோ அப்ப நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது ஒரு 2500 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ ஆர்சிஎம் அப்படின்னா நம்ம ஆர்சிஎம்ல உள்ள எந்த ப்ராடக்ட் ஆகும் நம்ம ஸ்டாக் பாயிண்ட்ல போய் நீங்க வாங்கினீங்கன்னா பில் அடிக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த பொருள் தான் கிடைக்கும், அந்த பொருள் தான் கிடைக்கும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ நம்ம கம்பெனி வந்து ரொம்ப ஓப்பனா உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ உங்களுக்கு தேவையான பொருளை வந்து அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ல நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க போகாத ப்ராடக்ட் இதுதான் கொடுப்போம் அதுதான் கொடுப்போம் அப்படின்னு. சில இடத்துல இந்த மாதிரி இருக்கு. சில கம்பெனில வச்சிருக்காங்க, அவங்க லிஸ்ட் வச்சிருவாங்க. அது நமக்கு தேவையில்லாத ப்ராடக்டா இருக்கும். ஆனா இங்க நம்ம கம்பெனி அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிட்டு போங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க.
அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5000 பிவி 6 மாதங்கள் தொடர்ந்து 5000 பிவி வாங்கினால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் முதல் மாசம் ஒரு 5000, 2வது மாசம் ஒரு 8000, 3வது மாசம் ஒரு 5000, 4வது மாதம் 10,500, 5வது மாதம் 6000, 6வது மாசம் ஒரு 5000. ஸோ இந்த மாதிரி நம்ம 6 மாதங்கள் வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டோட்டல் பில் 39,500. இது நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா டோட்டல் பில்லை பத்தி இதுவே நமக்கு தனியா கொடுக்கப்படுறதில்லை. இப்போ ஏர்னிங் என்ன நமக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம பண்ண நமக்கு என்ன ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஸ்லாப்கள் பார்த்து அந்த 5000 ஸ்லாப் எல்லா ஸ்லாப் மாதிரி இதுவும். அப்போ 5000க்கு மேல நம்ம வாங்கும்போது மாசம் 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்குது. புதுசா வந்திருக்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட், எப்படி ஒரு குடும்பத்துக்கு வந்து மாசத்துக்கு 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னு டவுட்லாம் இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் வந்து நார்மலா வந்து ஒரு 100% யூஸ் பண்ணீங்கன்னா நார்மல் நம்ம குடும்பத்துக்கு 5000 ரூபாய்க்கு பயன்படுத்தலாம். அவ்வளவு பொருள் இருக்கு. இதே நம்மளுக்கு அந்த கேட்டகரி தெரியல அப்படின்னா டவுட் வரும். ஆனா சாதாரண வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 100% யூஸ் இருக்கு. 5000 பிவின்ற சாதாரண ஒரு விஷயம். மாசம் ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு 5000 ரூபாய் சாதாரண வாங்கிடலாம். ஸோ நியூட்ரிஜால் ப்ராடக்ட் இருக்கு, கீசோல் ப்ராடக்ட் இருக்கு. ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம 5000 பிவி வாங்குறது பெரிய விஷயமாவே இருக்காது. ஸோ அப்படி வாங்குறப்ப நமக்கு வந்து ஒரு 8வது மாசம் 5000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 5000 ரூபாய் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 2500 பிவி வரைக்கும் வரும். அந்த பிவி நமக்கு கிடைக்காது. ஸோ நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஏன்னா 5000 பிவி வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு மாசம் வந்து நமக்கு ஒரு பாதி பொருள் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிடும். 5000 ரூபாய்னா ஒரு பாதி வந்து ஃப்ரீ கிடைச்சி போகுது. அப்ப 2000 பிவி மாதிரி பிவி நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கு. அந்த மாதிரி பார்ப்ப அரை மாசத்துக்கான பொருள் வந்து நமக்கு 6 மாசத்துக்கு ஒரு மாதிரி பிவி வர்றப்ப இதுவே வந்து ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து நம்ம பண்ணும் பொழுது ஒரு மாசத்துக்கான ஃப்ரீ ப்ராடக்டே கிடைச்சி போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா டபுள் டாமர், நியூட்ரிஜார்ஜ், கீசோல், காமா ஒரேசான். ஸோ 3 வகையான செக்மெண்ட் இருக்கு. நம்மகிட்ட வந்து பல செக்மெண்ட் இருக்கு. இந்த 3 வகையான செக்மெண்ட்ல வாங்கும்போது நமக்கு வந்து டபுளா கிடைக்கும். அது என்ன நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்தா ஏற்கனவே நம்ம பார்த்த அத்தனையுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு. அது ரொம்ப சிம்பிள். முதல்ல பாத்தீங்கன்னா 100 பிவில இருந்து ஒன்று வச்சிருந்தோம். ஸோ அக்யூமுலேட் வந்து பாத்தீங்கன்னா 12%. நீங்க இந்த 3 கேட்டகரி மட்டும் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பொருள் அத்தனை பொருளும் இந்த கேட்டகரியில நியூட்ரிஜார்ஜ்லயோ கீசோல்லையோ காமா ஒரேசாலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா, டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். அதுதான் டபுள் டாமல் ஆஃபர். நமக்கு ஆஃபர்ல டபுள் டாமல். ஸோ டபுள் டாமலா வந்து கொடுக்குறாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 100 பிவிக்கு மேல 6 மாதம் வாங்கினா 12% தராங்க இல்லையா. ஸோ அதுவே சேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்சிஎம்கான ப்ராடக்ட் 12% கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா எந்த கேட்டகரி ப்ராடக்ட் வாங்கினீங்களோ அந்த கேட்டகரி ப்ராடக்ட் ஸோ அதே 12% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ வந்து டபுளா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து டபுள். ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1500 பிவிக்கும் எல்லாத்துக்குமே நான் 4 விதமான ஒரு ஸ்லாப் பார்த்துருப்போம். 1500, 100 பிவில இருந்து 1500 வரைக்கும், 1500ல இருந்து 2500 வரைக்கும், 2500ல இருந்து 5000 வரைக்கும், 5000 அண்ட் அபோவ். ஸோ இது வந்து அப்ப 4 இதுல பார்த்தோம். 4லையுமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்சிஎம் கம்பெனி தனியா கொடுக்கும். இந்த கேட்டகரியில உள்ள அந்த கம்பெனி நியூட்ரிஜார்ஜ் கம்பெனி, கீசோல் கம்பெனி, கீசோல் நம்மளுடைய சிஸ்டர் கன்சர்ன். ஸோ அது மாதிரி வந்து காமா ஒரேசான் அது வந்து நம்ம ஆயில் கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அதே அளவு உள்ள ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து தர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1500 ஸ்லாப் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இந்த 3 கேட்டகரியில ஏதோ ஒரு பொருள், உதாரணத்துக்கு நியூட்ரிஜார்ஜ் 1500, 1000 ரூபாய் 6 மாதம் வாங்கினோம்னா 6 மாசத்துல கழிச்சு அது 8வது மாசம் 1500 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ். ஸோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1500 ரூபாய்க்கான நியூட்ரிஜார்ஜ் பொருள், ஏன்னா அந்த ஒரு கேட்டகரி. நியூட்ரிஜார்ஜ் கேட்டகரியில நியூட்ரிஜார்ஜ் பொருள் மட்டும் 1500 ரூபாய்க்கு தருவாங்க. அப்ப நமக்கு வந்து பெனிஃபிட்டுடைய அளவு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வரை கிடைச்சிருச்சு. ஸோ அதே தான் அடுத்ததுல 2500க்கும் 5000. அப்ப 2900 பிவிக்கு அந்த கேட்டகரி எந்த கேட்டகரி எக்ஸ்ட்ரா ஆர்சிஎம் தனியா அதே தான் 5000க்கும். 5000க்கு வாங்கும் பொழுது 5000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ப்ராடக்டும் 5000 ரூபாய்க்கான
கேட்டகரி பொருளும் நமக்கு வந்து தனித்தனியா கொடுப்பாங்க. இது டபுள் டாமல். இதுக்காக நம்ம ஏதாவது பண்ணுமா? நமக்கு எதுவுமே வேலை இல்லை. நமக்கு என்ன வேலை? ஆர்சிஎம்ல வருமானத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு ஷாப்புக்கு போயிட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்க போறோம். நம்ம மாசம் மாசம் வந்து என்ன கன்சிஸ்டன்சியா வாங்கணும். கன்சிஸ்டன்சியா நம்ம வாங்கிட்டா பொருள் ஒரே பொருளாக அவசியம் இல்லை. கேட்டகரி அந்த கேட்டகரி ஆகும். உதாரணத்துக்கு நீட் சார்ஜ் வாங்குறோம் அப்படின்னா, நான் இந்த மாசம் வந்து ஒரு 1500 வந்து மென்னு ஒரு புரோட்டீன் வாங்குறேன் அப்படின்னா, அடுத்த மாசம் மென்னு தான் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ நியூ சார்ஜ் கேட்டகரியில் நீ உமன் வாங்கிக்கலாம், இல்ல வந்து வேற வேற வியூவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த கேட்டகரி மட்டும் வாங்கினா போதும். ஸோ இதை வந்து நீங்க 6 மாதங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்து ஸோ டபுளா தர்றாங்க. சரிங்களா? ஸோ இது டபுள் டாமல். இது நமக்கு ஒரு வகையான இன்கம், டபுள் இன்கமா வருது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்ல கன்சிஸ்டன்சி போனஸ் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு 10,000 பிவி மாசம் வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா ஒரு 5,000 வரைக்கும் பார்த்துட்டோம். 5,000க்கு மேல வாங்குறவங்க இருக்காங்க. ஏன்னா மாதம் 3,50,000 பிவி செல்ஃப்ல பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப 10,000 பிவி பண்ற பெரிய விஷயமே இல்லை. அப்படி வாங்கினாங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுல என்ன கிடைக்கும்னா ஒரு போனஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். என்ன போனஸ்? ஒரு 3,000 ரூபாய் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸ்ட்ரான்னு சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன? நம்ம ஆல்ரெடி எதையும் பார்த்ததுதான். என்ன பார்த்திருக்கோம்? 5,000 ரூபாய்க்கு வாங்கினால் 5,000 மீறி 6 மாதம் வாங்கினால் நமக்கு 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருள் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த 10,000 மீறி எதுல வருது? 5,000 மீறிலான்னு வருது. 5,000 மீறிக்கு அந்த அபோலான்னு வருது. அப்ப 4வது கேட்டகரியில வருது. அப்ப அதுல வழக்கமா கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டான 5,000 ரூபாய்க்கான பொருளை வந்து ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அது போக ஒரு 3,000 ரூபாய் வந்து கேஷ்பேக். ஏன் அப்படின்னா கேஷ்பேக்கை ஏன் தர்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10,000 ஒரு 5,000 ரூபாய் வரைக்கும் பொருள் வாங்கினா நம்மளால யூஸ் பண்ண முடியும். 10,000 ரூபாய்க்கும் ஃப்ரீ பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால முழுசா யூஸ் பண்ண முடியாது. அது வேஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, இல்லை எக்ஸ்பைரி ஆக கூட வாய்ப்பு ஆயிரும் அப்படின்னால. ஸோ அதுக்கு மேல பொருள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கம்பெனி ஒரு பண பலனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேஷ்பேக்கா நமக்கு வந்து அக்கௌண்ட்ல அமௌண்டா கொடுத்துறாங்க. ஸோ 10,000 பிவிக்கு 6 மாதங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணினால் உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் பிளஸ் ஒரு 3,000 ரூபாய் வந்து கேஷ்பேக்கா கிடைக்கும். சரி, இதுக்கு மேலதான் இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25,000 பிவி பெர் மந்த் 6 மாதங்கள் கண்டினியூஸா பண்ணும்பொழுது சேம் 5,000 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிடும். அது போக வந்து ஒரு 12,500 ரூபாய் நமக்கு வந்து அக்கௌண்ட்ல கேஷா வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு மேல இருக்கா பண்றாங்களான்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 3.5 லட்சம் பிவி கூட பெர் மந்த் பண்றாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அப்ப அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது இந்த 50,000 பிவி. ஸோ 50,000 பிவி வாங்கினீங்கன்னா வழக்கம் போல வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட், 30,000 ரூபாய் வந்து கேஷ். அப்ப நம்ம சொன்னோம் இது வந்து 50,000 பிவி தான் வருது. நான் சொன்ன 3 லட்சம் பிவில பண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குன்னா அதுவும் இருக்கு. அது என்ன செய்யறாங்கன்னா, நீ 50,000 பிவிக்கு மேல எவ்வளவு பண்ணாலும் 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்டும் என்ன, அது 5,000 மேல வந்துருது. அப்ப 5,000 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து காமன், அது கொடுத்துறாங்க. அது போக ஒவ்வொரு 50,000 பிவிக்கும் ஒரு 30,000 ரூபாய் வந்து கொடுத்துறாங்க. அப்ப ஒரு 3 லட்சம் பிவி நம்ம வந்து செல்ஃப்ல மாசம் நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ ஒரு 50,000க்கு 30,000 அப்படின்னா 7 50,000 இருக்கு 3 லட்சத்துல. அப்ப 7 3 21, 2,10,000 ரூபாய் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஒன்லி இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்காக மட்டும். அப்ப ஒவ்வொரு 50,000 பிவிக்கும் நமக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க? கேஷா வந்து கொடுத்துறாங்க. ஸோ ஆர்சிஎம் கன்சிஸ்டன்சி போனஸ் அமௌண்டா வந்து கொடுக்கக்கூடியது, அக்கௌண்ட்டுக்கு அமௌண்டா கொடுக்கக்கூடியது இந்த போனஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியா பண்றவங்களுக்கான ஒரு நல்ல பெனிஃபிட் கேஷ் போனஸா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ்ல மட்டும் கன்சிஸ்டன்சி போனஸ் இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். ஸோ கன்சிஸ்டன்ட் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அநேகமா இந்த மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். போன மாசம் மே ஸ்டார்ட் பண்ணாங்க. மே மாசத்துல இருந்து இந்த மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். என்னன்னு பார்த்தோம்னா
நம்ம நார்மலா பார்த்தோம் 10,000 பிவி அண்ட் அபோ வாங்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆர்சிஎம் வந்து 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 3,000 ரூபாய் வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் பொருளும் நியூட்ரிசார்ஜ்ல வாங்கினீங்கன்னா அப்போதான் பார்த்தேன் டபுள் டமால் பார்த்தோம் இல்லையா? டபுள் டமால் பார்த்த மாதிரி இங்க ஆர்சிஎம் ஒரு 5,000 ரூபாய் பொருள் மாதிரி நியூட்ரிசார்ஜ் ஒரு 5,000 ரூபாய் வந்து பொருள் கொடுப்பாங்க. 3,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி நியூட்ரிசார்ஜ் வந்து ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆர்சிஎம் 3,000 தான் கொடுக்கு, நியூட்ரிசார்ஜ் 5,000 கொடுக்கும். அப்ப 10,000 பிவிக்கு மாதம் மாதம் நீங்க நியூட்ரிசார்ஜ் வாங்கினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ், 5,000 ரூபாய்க்கான நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட். ஸோ 10,000 ரூபாய்க்காக ப்ராடக்ட் தனியா கிடைச்சிடும். அதுபோக வந்து ஒரு 3,000 ரூபாய் வந்து கேஷ்பேக்கா ஆர்சிஎம் கொடுக்கும். ஒரு 5,000 ரூபாய் வந்து நியூட்ரிசார்ஜ் கம்பெனி கொடுக்கும். இது ஒன்லி நியூட்ரிசார்ஜ் தான். டபுள் டாம்ல வரக்கூடிய கீசோலுக்கு காமா கிடையாது. அது வந்து ஒன்லி ப்ராடக்ட் ஆஃபர். அது மாதிரி தான் கேஷ் ஆஃபர் வந்து டபுளா தருது. ஸோ டபுள்ல இங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் முதல் ஸ்லாப்ல. அதுக்கு அடுத்த ஸ்லாப்ல பாத்தீங்க அப்படின்னா சேல். அப்ப 25,000 மீதி அதுக்கு மேல நியூட்ரிசார்ஜ் நீங்க மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12,500 ரூபாய் ஆர்சிஎம்மும் 12,500 ரூபாய் நியூட்ரிசார்ஜும், ஸோ 5,000 ப்ராடக்ட் ஆர்சிஎம் ரூபாய்க்கான ப்ராடக்டும் நியூட்ரிசார்ஜுக்கான ஒரு 5,000 ரூபாய் ப்ராடக்ட் ஆர்சிஎம் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆக மொத்தம் இது ஒரு 25,000, அது ஒரு 10,000. ஸோ 35,000 ரூபாய்க்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைச்சி போகும். ஒருவேளை நீங்க 50,000 பண்ணீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5,000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட், 5,000 ரூபாய்க்கான நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் பிளஸ் ஆர்சிஎம் ஒரு 30,000 ரூபாய், நியூட்ரிசார்ஜ் ஒரு 30,000 ரூபாய். அப்ப 60,000 ரூபாய் வந்து கேஷ் ஆகும், 10,000 ரூபாய் ப்ராடக்ட் ஆகும் நமக்கு கொடுத்துறாங்க. ஸோ இது போல இதுக்கு மேல யாராவது 50,000 மேல யாராவது பண்ணாங்கன்னா நியூட்ரிசார்ஜ் மட்டும் பண்றாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா வழக்கம் போல 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட், அதாவது ஆர்சிஎம் 5,000, நியூட்ரிசார்ஜ் 5,000. அது போக ஒவ்வொரு 50,000த்துக்கும் நம்ம ஆர்சிஎம் ஒரு 30,000 தரும், நியூட்ரிசார்ஜ் 30,000 தரும். ஸோ அப்ப 60,000 ஒவ்வொரு 50,000த்துக்கும் 60,000க்கான ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ரூபா வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு 50,000த்துக்கும் 60,000 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி நியூட்ரிசார்ஜ் மட்டும்தான். அதுவும் என்ட்ரிக்கு அநேகமாக இந்த மாசம் கடைசியா இருக்கும். ஏன்னா இதுவரை எக்ஸ்டென்ஷன் சொல்லி வரல. என்ட்ரியா இருக்கு. இப்ப என்ட்ரி ஆனீங்கன்னா அடுத்த 6 மாதம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த பெனிஃபிட்டை வந்து அனுபவிக்கலாம். ஒருவேளை அடுத்த மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு தகவல் சொல்லுவாங்க. வேணும்னா நம்ம அடுத்த மாசம் வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். பட் ஆனா இப்ப உறுதி கிடையாது. அதனால யாராவது நீங்க இந்த நியூட்ரிசார்ஜ் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல நீங்க போனஸ்க்காக உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் என்ட்ரி ஆகிறது பெஸ்ட். அப்ப இந்த மாசம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாசம். கேஷ் அவார்டு வாங்குறதுக்கு நம்மளால நியூட்ரிசார்ஜ் பண்ண முடியும்னா மினிமம் ஒரு 10,000 ரூபாய்க்காவது பண்ணணும் அப்படின்னா ஒரு 18,000 ரூபாய் பெனிஃபிட்டை நம்மளால அடைய முடியும். ஸோ இது வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர். இந்த மாசத்தோட முடிய வாய்ப்பு இருக்கு. உறுதியா இல்ல, வாய்ப்பு இருக்கு. நீங்க உறுதியாக நினைச்சுட்டே நீங்க இந்த மாசம் என்ட்ரி ஆக பாருங்க. ஒருவேளை அடுத்த மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா நமக்கு கிடைக்காம போயிடும். நெக்ஸ்ட், ஸோ டைமண்ட் கிளப். பழைய நபர்கள் அத்தனை பேருக்கு தெரியும் டைமண்ட் கிளப் தான் என்ன அப்படின்னு. டைமண்ட் கிளப் அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய செல்ஃப் ஐடியில ஒவ்வொரு மாதமும் 5,000 பிவின்னு போட்டிருக்கேன். அது பழைய பிவின்னு தான் போட்டிருந்தேன், மாற்றணும். ஸோ பிவி 5,000 பிவிக்காக செல்ஃப் பர்ச்சேஸ் ஒவ்வொரு மாதம் பண்றப்ப, அதுவும் எதுக்குள்ள 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் 5,000 பிவி நீங்க செல்ஃப்ல பண்ணீங்கன்னா நீங்க வந்து டைமண்ட் கிளப் பின் அச்சீவர். அதுவும் எத்தனை மாசம் தொடர்ந்து 12 மாசம் பண்ணி முடிச்சாங்க உங்களுக்கு டைமண்ட் கிளப்னு சொல்லி ஒரு பின்னு கொடுப்பாங்க. அப்ப அந்த டைமண்ட் கிளப்பர்ஸ் அப்படின்னா 5,000 பிவி வந்து ஒவ்வொரு மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பண்றவங்க. யாரெல்லாம் 12 மாசம் தொடர்ந்து அதை முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து டைமண்ட் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு பிசிக்கல் பின்னு. அதுபோக வந்து நம்ம ஹெட் ஆபீஸ் ஆர்சிஎம் ஹெட் ஆபீஸ் பில்வாரால வந்து நமக்கு செலிப்ரேஷன் இருக்கும். அதுக்கான பின் வளங்கள். ஸோ 2 நாள் நம்ம அங்கேயே தங்கலாம், ஃபேக்டரியை சுத்தி பார்க்கலாம், நம்ம எம்டியோடைய காலா டின்னர் சாப்பிடலாம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க போய் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டைமண்ட் கிளப் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக்கு. சரி, இங்க எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இப்ப நம்ம பண்றோம் இல்லையா, இந்த டைமண்ட் கிளப்ப
நம்ம அதிகப்படியான லாபம் எப்படி எடுக்கலாம்? இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் வச்சுக்கிட்டு நம்ம அதிகப்படியான லாபம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் சும்மா ஒரு பிரிச்சு போட்டிருக்கேன். இது 5000 மீட்டர் அடிக்க போறோம். அது எப்படி அடிச்சா நமக்கு அதிகப்படியான ஒரு இன்கம் கிடைக்கும், இல்லை அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ ஒரு 1500 பிவிக்கு நியூட்ரி சார்ஜ் வாங்குறோம். ஒரு 1500 பிவிக்கு வந்து கீசோலு அந்த வியாமனி ப்ராடக்ட் வாங்குறோம். ஒரு 1500 பிவிக்கு காமா ஒரு சால் வாங்குறோம். ஒரு 500 பிவிக்கு நம்ம வந்து அதர் ப்ராடக்ட் வாங்குறோம். ஸோ இப்போ டோட்டலா நீங்க கூட்டினீங்கன்னா 5000 பிவி வந்து நம்ம வந்தாச்சு. அப்ப டைமண்ட் கிளப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுறீங்க. 5000 பிவி வாங்கி எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அப்ப நமக்கு என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1500 பிவி நியூட்ரி சார்ஜ் நீங்க வாங்கினதுனால 1500 ரூபாய்க்கான நியூட்ரி சார்ஜ் பொருள் வந்து ஃப்ரீயா கிடைச்சு போகும். ஸோ 1500 பிவி நீங்க மாசம் மாசம் கீசோல் வாங்கினதுனால 1500 ரூபாய்க்கான கீசோல் ப்ராடக்ட் தனியா கொடுப்பாங்க. 1500 ரூபாய்க்கான காமா ஒரு சால் தனியா கொடுப்பாங்க. அதோட அதுக்கப்புறம் 5000 ரூபாய்க்கான வந்து தனியா கொடுப்பாங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணது வெறும் 5000 பிவி பெர் மந்த். உங்களுடைய பெனிஃபிட் 9500 ரூபாய்க்கான ஒர்த்து. ஸோ 9500 ரூபாய்க்கான ஒர்த்தான அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ கொடுத்துருங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை அடையணும் அப்படின்னா நீங்க பண்ண வந்து ஒரு 5000 பிவி பண்ணாலும் இப்படி பிரிச்சு பண்ணலாம். இதுவே நீங்க 50000 பிவியும் இப்படி பிரிச்சு பண்ணாலும் கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும்? அந்த நியூட்ரி சார்ஜ்ல கேஷ் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் அப்ப நம்ம எவ்வளவு பண்றோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா growth போனஸ். growth போனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ற பூரா என்ன அப்படின்னா நம்ம வாங்கினால் நம்ம செல் பிவில வாங்கும் பொழுது நமக்கு கொடுத்த ஒரு பெனிஃபிட். அடுத்தது வரப்பொழுது என்ன growth போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறதும் நம்ம டீம் வாங்கினாலும் நம்முடைய அப்லைன் வாங்கினாலும் நம்முடைய கிராஸ் லைன் வாங்கினாலும் அதாவது பொதுவா ஆர்சிஎம்ல யாரு பொருள் வாங்கினாலும் நமக்கு இன்கம். இது ஒரு புதிய நபர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான நியூஸா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் மித்த எந்த கம்பெனிலாம் பார்த்துருப்போம், நம்மளும் நம்ம டீமா வாங்க நம்ம பெனிஃபிட் தருவாங்க. அதுதான் வந்து சரியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம ஆர்சிஎம்ல மட்டும்தான் கம்பெனியில என்ன டர்ன் ஓவர் நடக்கும், என்ன பிவி டோட்டலா வருதோ. ஏன்னா ஏன் டர்ன் ஓவர் நீங்க சொல்லிடுங்க அப்படின்னா யார் வாங்கினாலும் அது டர்ன் ஓவர்ல வந்துடும் இல்லையா? ஸோ இப்ப யார் வாங்கினாலும் வந்து இந்த பிவி வந்து பிவி வாங்கினாலும் சரி ஆட் ஆகி நமக்கு வந்து ஒரு போனஸா கிடைக்கக்கூடியதுதான் growth போனஸ். இதுக்கு வந்து மந்த்லி growth போனஸ் ஒன்று இருக்கு, இயர்லி growth போனஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வைட்டல் growth போனஸ். வைட்டல் growth போனஸ் அப்படின்னா நம்ம பின்னை வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. வைட்டல் பின், ராயல்டி பின், டெக்னிக்கல் பின். ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு 3 வகையான இன்கம் வருது. போனஸ் வந்து டீம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான கேட்டகரியில வரும். ஸோ வைட்டலுடைய அந்த பின் அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு இன்கம், ராயல்டிக்கான தனி இன்கம், டெக்னிக்கலுக்கான ஒரு தனி இன்கம். ஸோ 3 வகையான ஒரு இன்கம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து இந்த வைட்டல் பின் நீங்கள் இருக்கிறப்ப வைட்டல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், போனஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1% வந்து கம்பெனி டோட்டல் நெட் மந்த்லி பிவில இருந்து உங்களுக்கு இன்கம் இருக்கு. இப்ப மொத்த பிவில இருந்து ஒரு 1% வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு அப்போ முழுசா நமக்கே கிடைக்குமா அப்படின்னா இல்ல, இதை வந்து ஷேரிங்ல கொடுக்குறாங்க. ஸோ எப்படி கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஓப்பனர் பின்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து ஆரம்பிக்கிறது, பிகினர், ஸ்டார்டர், ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார். இதெல்லாம் வந்து வைட்டல் பின். இந்த வைட்டல் பின்ல நம்ம மந்த்லி அந்த growth போனஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம மினிமம் வர வேண்டியது ஓப்பனர் பின். ஓப்பனர் பின் அப்படின்னா ஒரு 70000 பிவி டோட்டலா 70000 பிவி இருக்கணும். செல்பாவோ அல்லது செல்ப்லயும் பீலக்கும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு 20000 பிவி இருந்தா நம்ம ஓப்பனர் பின். அதாவது டோட்டலா 70000 பிவி.
செல் பிளஸ் பி ரெண்டும் சேர்த்தா ஒரு 20,000 பி. அப்ப ஏழைக்குள்ள 50 இருக்கலாம், செல்ஃபும் பீலக்கும் சேர்ந்து 20 இருந்தாலே ஓப்பனர். இல்லை எப்படி இருந்தாலும் சரி மொத்தமா 70,000 பி வந்திருக்கணும். 70,000 பி அண்ட் அபோ இருக்கணும். பி அண்ட் செல்ஃப் வந்து 20 வந்துட்டாலே ஓப்பனர் தான். அது ஏழைக்குள்ள 1 கோடி இருக்கலாம், 100 கோடி இருக்கலாம். ஆனா பி லைக்ல எவ்வளவு இருக்கணும்? மினிமம் செல்ஃபும் பியும் சேர்ந்து 20,000 இருந்தா தான் ஓப்பனரே. ஸோ அப்ப இந்த கண்டிஷன் படி நீங்க ஓப்பனர் பின் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்த பின் ஈகிள். ஈகிள் பின்னுக்கு வந்து 1,15,000 டோட்டலா இருக்கணும். பீலுக்கும் செல்ஃப் பிளஸ் பீலுக்கும் 30,000 பி. நீங்க அப்படி இருந்தா உங்களுக்கு 2 பாயிண்ட். ஸோ பெனிஃபிட் நான் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னர். ரன்னர் அப்படின்னா மொத்தமா வந்து 1,70,000 பிவியும் செல்ஃப் அண்ட் பிவி பீலுக்கு வந்து 40,000 இருந்தால் நீங்க ரன்னர். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வின்னர் 2,60,000 பிவி டோட்டலா செல்ஃப் பிளஸ் பீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 பிவி இதுதான் நீங்கள் வின்னர். அதுக்கடுத்து வைட்டல் பின்ல ஹையஸ்ட் பின்னு அண்ட் பிசிக்கல் பின் எலிஜிபிள் ஆகக்கூடிய ஒரு பின்னு இது ஸ்டார். இந்த ஸ்டார்ல இருந்தா உங்களுக்கு பிசிக்கல் பின்னே கிடைக்கும். அல்லது மினிமமா பண்ணா டைமண்ட் கிளப் வந்து ஒரு பிசிக்கல் பின்னு கிடைக்கும். அப்படி இல்லை நீ பின் அச்சீவ்மெண்ட்ல உங்களுக்கு பிசிக்கல் பின் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து உங்களுக்கு கம்பெனி ஒரு பிசிக்கல் பின்னே கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சான ஸ்டார் இதுக்கு என்ன பண்ணணும்? ஓவராலா 3,50,000 பி வரணும். செல்ஃப் அண்ட் பி வந்து 70,000 பி தான் நீங்க ஸ்டார்ட்ஸ்ல. ஸோ உங்களுக்கு 5 பாயிண்ட் இது வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி காசாக மாறும் இதுதான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு வந்து பாயிண்ட் ஒதுக்கிடுறாங்க. ஸோ நம்ம பிவின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பொருள் வாங்கினா பிவி கிடைக்கிற மாதிரி இந்த பின் அச்சீவ்மெண்ட் வந்தா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கான இன்கம் என்ன ஆகுதுன்னா மேல போட்டுருக்கோம். 1% கம்பெனியுடைய டோட்டல் நெட் மந்த்லி பிவி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்படின்னு ஒரு உதாரணத்தோட பார்த்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி பிவி. ஸோ இது வந்து இயர்லிக்கும் சேம் அதே தான். ஓப்பனருக்கு 1 பாயிண்ட், ஈகிளுக்கு 2 பாயிண்ட், ரன்னருக்கு 3 பாயிண்ட், வின்னருக்கு 4 பாயிண்ட், ஸ்டாருக்கு 5 பாயிண்ட். டைட்டில் மட்டும் மந்த்லி வைட்டல் க்ரோத் போனஸ் போட்டிருக்கேன், அது இயர்லி மாத்திடுச்சு. அந்த வைட்டல்ல வந்து 2 போனஸ் இருக்கு. மந்த்லி வைஸ் 1%, இயர்லி வைஸ் 1%. ஆனா நமக்கு வந்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எந்தெந்த மாசத்துல வந்து நீங்க வாங்குறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து இயர்லிக்கு 1 பாயிண்ட் எடுத்து வச்சிருவாங்க. ஓப்பனருக்கு வந்து இயர்லிக்கு 1 பாயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்தா மந்த்லிக்கு 1 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வந்து வச்சுக்கிறாங்க. முதல்ல இன்கம் பார்த்துடலாம், அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. டோட்டல் மந்த்லி பிவில இருந்து நமக்கு எப்படி இன்கம் தர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மந்த்ல வந்து டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 100 கோடி பிவி. ஸோ 100 கோடி பிவி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து வருதுன்னு வச்சுக்கலாம் மந்த்லி கம்பெனி டர்ன் ஓவர். ஓகேங்களா? நீங்க இங்க என்ன அப்படின்னா நமக்கு எப்படி பாயிண்ட் கிடைக்குதோ அது போல வந்து எலிஜிபிள் ஆகக்கூடிய அத்தனை பேருக்கும் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ வைட்டல் பின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த வைட்டல் பின்ல எத்தனை பேருக்கு என்னென்ன பாயிண்ட் வந்திருக்கோ அத்தனை வந்து கூட்டிடுவாங்க. அப்ப நமக்கு உதாரணத்துக்கு வந்து எனக்கு 2 பாயிண்ட், நம்ம ஒரு நண்பருக்கு ஒரு 3 பாயிண்ட், உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட், இந்த மாதிரி வந்து பாயிண்ட் மாறி மாறி வரும்போது அத்தனை பாயிண்ட் சேர்த்துக்கிட்டு டோட்டல் பாயிண்ட்ஸை வந்து கூட்டிக்குவாங்க. ஸோ கூட்டிக்கிட்டு டோட்டல் என்ன பிவியோ அதுல வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் டோட்டல் பாயிண்ட்ஸோ அதை வந்து வகுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பாயிண்டுடைய வேல்யூ வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம வந்து 100 கோடி போட்டோம்.
100 கோடி பிவி வந்து ஒரு மாசம் வருது. அந்த 100 கோடி பிவியில மொத்தம் வந்து 5000 பாயிண்ட்ஸ் வந்து இந்த மந்த் ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்டுடைய வேல்யூ வந்து 2000 ரூபாய். அப்ப ஒரு ஸ்டார் பின் அச்சீவருக்கு எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட். 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 இன்ட்டு 2000. அப்ப 10,000 ரூபாய் வந்து அவருக்கு மந்த்லி growth போனஸா இருக்கும். இதுதான் கால்குலேஷன். ஏன்னா மந்த்லி growth போனஸ், இயர்லி போனஸ் எப்படின்னா அது வந்து கூட்டிகிட்டே வருவாங்க, மொத்தமா கூட்டிகிட்டே வருவாங்க. இதே கால்குலேஷன் தான் நீங்க டோட்டலா இந்த மாசம் என்ன எலிஜிபிள், இந்த வருஷம் பூரா அந்த ஃபைனான்சியல் இயர் பூரா நீங்க என்ன எலிஜிபிளோ அது வந்து டோட்டல் பாயிண்ட், உங்களுடைய டோட்டல் பாயிண்ட். ஸோ அந்த இயர் பூரா கம்பெனில என்ன பிவி நடந்துச்சோ அது அத்தனையும் கூட்டி ஓவராலா வைட்டல்ல எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு, ஒரு இயர் பூரா எத்தனை பாயிண்ட் வந்திருக்கோ அதால வகுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. இது வந்து மே மாசம் வரும். அநேகமா இதுதான் நமக்கு வந்து வாங்க போற ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னா நமக்கு இந்த மார்க்கெட்டிங் பிளான் அறிமுகப்படுத்துறது கடந்த மே மாசம். ஸோ இந்த ஃபைனான்சியல் இயர் வந்து இந்த மாசம் முடியுது. அப்ப இது வரைக்கும் இந்த இயர்ல லாஸ்ட் மேக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து growth போனஸ் வாங்கினீங்களோ அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் நடுவில் கேப் இருந்தாலும் சரி, இல்லை கேப்பே எல்லாம் வாங்கிட்டே இருந்தாலும் சரி, உங்களை அத்தனை பேருக்கு என்ன கிடைக்கும்? இயர்லி growth போனஸும் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வைட்டலுக்கு மட்டும் இல்ல, அத்தனை லெவலுக்கும். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு என்ன பாயிண்ட்ஸ்னு திரும்ப பார்த்துடலாம். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ்க்காக நம்ம பார்க்க வந்துட்டோம். எஸ், இங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்ப இயர்லிக்கான அதே சேம் பாயிண்ட்ஸ். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராயல்டிக்கு ஒரு growth போனஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது, இதுக்கு முன்னாடி பார்த்தது வைட்டல் பின் அச்சீவர் இருக்கு. வைட்டல் பின் லெவல் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு இன்னொரு பின் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ராயல்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கோல்டு பின் வர்றவங்களுக்கு 10 பாயிண்ட், ஸ்டார் கோல்டு வந்தால் 11 பாயிண்ட், பிளாட்டினம் வந்தால் 12 பாயிண்ட், ஸ்டார் பிளாட்டினம் 13 பாயிண்ட். இதுல இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்டேட் பண்ணிக்கோங்க. வைட்டல் பின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த மாச போனஸை வாங்குறதுக்கு என்னவா இருக்கணும்? ஒரு முறை நீங்க ஓப்பனர் பின் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயின்டைன் பண்ணாலும் ஓப்பனர் பின்ல அடுத்தடுத்த மாதம் அதே சேம் அந்த ஓப்பனர் பின் விடாம நீங்க வந்துட்டே இருக்கணும். வந்தா தான் வந்து அந்த மாசம் வந்து உங்களுக்கு அந்த growth போனஸ் கிடைக்கும். ஒருவேளை ஓப்பனர்ல இருந்து அகைன் வந்து ஸ்டார்டர் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் வந்து கட் ஆயிரும். ஏன்னா growth போனஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஓப்பனர் பின்ல இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஓப்பனர்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? ஈகிள் போயிடுறீங்க. ஸோ போன மாதம் ஓப்பனர் பின், அப்போ உங்களுக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சிருக்கும்? ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இந்த மாதம் வந்து ஈகிளுக்கு வந்துடுறீங்க அப்படின்னா போன மாசம் 1 வாங்கியிருப்பீங்க, இந்த மாசம் உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாசத்துக்கான அந்த கால்குலேஷன் தனியா போடுவாங்க. போன மாசம் ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு பாயிண்ட் வேல்யூ. இந்த மாசத்துக்கு வேற ஒரு அமௌண்ட் வரும். அது அந்த மாசம் சேல் ஆன பொறுத்து, அந்த பிவியை பொறுத்து தான் வந்து அது வரும், இன்கம் வரும். ஸோ அப்ப நம்ம வந்து ஈகிளுக்கு வந்துடுறோம். அந்த மாசத்துக்கு 2 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அதற்கு அடுத்த மாசம் நீங்க ஈகிள் வர முடியல அப்படின்னா ஒருவேளை தப்பித்தோறி ஓப்பனருக்கு வந்துடுறீங்க, அதாவது திரும்ப ரிவர்ஸ் ஆறீங்க, ஒரு பின் வந்து ரிவர்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க ஸ்டார்டருக்கு போயிட்டீங்கன்னா அகைன் கட் ஆயிரும், வராது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன லெவல் ரீச் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வந்து எதை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க அந்த ஈகிள் பின்னா கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப அடுத்த ஈகிள் வரைங்களோ உங்களுக்கு வந்து அகைன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பின்னு கீழே இறங்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அது 2வது பின் இறங்குனீங்கன்னா கிடைக்காது. ஸோ அதே சேம் தான். ஓப்பனர்ல இருந்து அகைன் ரன்னர் போயிடுறீங்க. ஈகிள் வந்தால் ஈகிளுக்கான 2 பாயிண்ட் கிடைக்கும். இல்ல மறுபடியும் நீங்க ரன்னருக்கு போனீங்கன்னா 3 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா ஓப்பனருக்கு வந்தீங்கன்னா போனஸ் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா growth வேணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த growth தேவையில்லை, மினிமம் மெயின்டைன் பண்ணலாம், அல்லது ஒரு பின்னு வந்து இறங்கினா கூட உங்களுக்கு growth போனஸ் இருக்கு. சரிங்களா? அதுல ஸோ அதுக்கப்புறம் ராயல்டிலையும் சேம் அதே போலதான். கோல்டுக்கு ஒரு 10 பாயிண்ட், ஸ்டார் கோல்டு 11 பாயிண்ட், பிளாட்டினத்துக்கு 12 பாயிண்ட்,
ஸ்டார் பிளாட்டினத்துக்கு 13 பாயிண்ட். இது மாதிரி கொடுக்குறாங்க. இதே சேம் தான் இயர்லி போனஸுக்கும். சரிங்களா? இயர்லி போனஸுக்கும் வந்து எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாசம் நீங்க கோல்டு அப்படின்னா மந்த்லிக்கு ஒரு 10 பாயிண்ட், இயர்லிக்கு 10 பாயிண்ட் தனித்தனியா ஒதுக்கிடுவாங்க. அந்த 10 பாயிண்ட் வந்து உங்களுக்கு இயர்லி வந்து ஆட் ஆகிக்கும். ஒருவேளை நீங்க கோல்ட்ல இருந்து ஸ்டார் கோல்டு போயிட்டீங்கன்னா அந்த மாசத்துக்கு 11 பாயிண்ட்டுக்கான போனஸ் வாங்கிடுவீங்க. இயர்லிக்கு வந்து ஒரு 11 பாயிண்ட் ஆட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வருவாங்க. இதுலயும் சேம் ப்ரொசீஜர் தான். ராயல்டி வந்தவங்களோட மொத்த டோட்டல் என்ன? ஸோ டோட்டல் கம்பெனியுடைய டர்ன் பிவிக்கு டர்ன் என்ன அந்த 1% எடுத்து டோட்டல் ராயல்டியில வந்த பின்கள் அதாவது பாயிண்ட்கள் எத்தனை அப்படின்னு கூட்டி அதால வகுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ சொன்னாங்க அதே கால்குலேஷன் தான். டோட்டல் பிவி கணக்கு. ஆனா பாயிண்ட் எதை மட்டும் அப்படின்னா ராயல்டினா ராயல்டி மட்டும் தான். ஸோ ராயல்டி மட்டும் கூட்டி நமக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து கால்குலேஷன் ஆகும். ஸோ வைட்டல் போனஸுக்கும் ராயல்டி போனஸுக்கும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷனே கிடையாது. ரிலேஷன்ஸ் இல்லை அப்படின்னா வைட்டல் பின்ல வர்றவங்களுக்கான போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் தனியா கூட்டுவாங்க. ராயல்டியில் இருக்கிறவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து தனியா கூட்டுவாங்க. அதே சேம் தான் அடுத்து வரக்கூடிய டெக்னிக்கல். டெக்னிக்கல் வந்து உங்களுக்கான பாயிண்ட் எல்லாம் தனியா கூட்டுவாங்க. ஆனா 1% அப்படின்றது கம்பெனியுடைய டோட்டல் பில். டோட்டல் பில் ஒவ்வொரு பர்சன்ட் வந்து அந்த 1% வந்து கணக்கு. ஓகேங்களா? ஸோ அதே கால்குலேஷன் மாதிரியா வந்து இந்த மந்த்லி க்ரோத் போனஸ் கொடுப்பாங்க. ஸோ இது போல டோட்டலா வந்து கூட்டி இயர் எண்டில் வந்து உங்களுக்கு இயர்லி போனஸ் தருவாங்க. ஸோ இது இயர்லி போனஸ். ஸோ சேம் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டெக்னிக்கல் போனஸ். இது 3ஆவது வகையான போனஸ். 3ஆவது வகையான ஒரு நமக்கு பின் அச்சீவ்மெண்ட், டெக்னிக்கல் பின் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பென் பால் பென். பால் பென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட். ஸ்டார் பாலுக்கு வந்து நான் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் பால், அந்த ஸ்டார் பால் வந்து 12 பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம எமரால்டு காமராஜ் இருக்கக்கூடிய அந்த பின்னான எமரால்டுக்கு 14 பாயிண்ட். அதுக்கப்புறம் ஸ்டார் எமரால்டுக்கு 16 பாயிண்ட். அதேதான் இயர்லிக்கும். ஸோ பாலுக்கு 10 பாயிண்ட், ஸ்டார் பால் 12 பாயிண்ட், எமரால்டுக்கு 14 பாயிண்ட், ஸ்டார் எமரால்டு 16 பாயிண்ட், ரூபிக்கு 18 பாயிண்ட், ஸ்டார் ரூபி 20 பாயிண்ட், சவேருக்கு 22 பாயிண்ட், ஸ்டார் சவேர் 24 பாயிண்ட், டைமண்டுக்கு 26 பாயிண்ட். இதேதான் வந்து இயர்லிக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் படி என்ன பண்ணுவாங்கன்னா பாயிண்டை வந்து கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன முறை வந்து வைட்டல் பின்ல வர்றவங்களுக்கு 1400 ரூபாய் இருந்துச்சு ஒரு பாயிண்ட் வேல்யூ. ஸோ அது மாசம் மாசம் டிஃபர் ஆகும். அந்த மாச டர்ன் ஓவரை பொறுத்து இருக்கும். அதே போல ராயல்டி ஒரு மாதிரியா இருக்கும், டெக்னிக்கல் ஒரு மாதிரியா இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு போனஸ் வாங்கலாம். ஆனா ஒரு ராயல்டி அண்ட் அபோவ்ல ஒரு டெக்னிக்கல் பின்ல இருக்கிறவங்களுக்கு இயர்லி அந்த க்ரோத் போனஸ் வாங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு காரே வந்து ஓனா வாங்குறவங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு அடுத்த மாசங்கள் நமக்கு தெரிஞ்சு போகும் எந்த அளவுக்கு வரும்னு. ஏன்னா வந்துட்டு இருக்கு என்ன சொன்னாங்களோ அதை தாண்டி வந்துட்டு இருக்கு. மாசத்துல வரும் சும்மா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொன்னாங்க. பட் அதை தாண்டி வருது. அப்போ வந்து இயர்லி என்ன கிடைக்கும்னு சொன்னதும் தாண்டியா கிடைக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு போனஸ் வந்து நம்ம கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது செல்ஃபா ப்ராடக்ட் வாங்குறதுனாலையும் இயர்லி வந்து அந்த பின்னை மெயின்டைன் பண்றதுனால கிடைக்கக்கூடிய நம்மளுடைய அந்த வருமானங்கள், அதுக்கான போனஸை பார்த்தோம். அடுத்து பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின் லெவலுக்கான இன்சென்டிவ் அல்லது டீம் இன்சென்டிவ். டீம் இன்சென்டிவ் எப்படி கிடைக்குது? இல்ல ஒரு பின் லெவலுக்கு இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபுக்கும் சேர்த்தா இந்த ஃபர்ஸ்ட் வகையான பர்ச்சேஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிள். இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 10 ஸ்லாப் போட்டிருக்கேன். ஸோ முதல் ஸ்லாப் வந்து மினிமம் வந்து 100 பிவி இருக்கணும். அதுக்கு நமக்கு எந்த ஒரு இன்கம் இல்லை. ஆனா நீங்க போனஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மினிமம் ரெக்கார்ட் 100 பிவி பண்ணியாகணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது ஸ்லாப்ல என்ன செய்யறோம் அப்படின்னா மினிமம் 5000 பிவி நீங்க வாங்குறதுல இருந்து, அது நீங்க வாங்கினாலும் சரி அல்லது உங்க டீம் மூலமா வந்தாலும் சரி. ஏன்னா நம்முடைய பிவியும் சரி டீம் பிவியும் சரி டோட்டலா கூட்டி நம்ம பிவியா தான் காட்டுவாங்க. ஸோ நமக்கு வந்த பிவி டோட்டல் பிவி அந்த டோட்டல் பிவி 5000 தாண்டி 9999 வரைக்கும் 2%. ஸோ 10,000ல இருந்து 19,990 வரைக்கும் 4%. மினிமம் 20,000 தொட்டா 7%, 40,000 தொட்டா 9%,
70,000 வந்துட்டா 12%. 1,15,000 வந்தா 14%. 1,70,000 வந்துட்டா 17%. 2,60,000 வரும்போது 19%. 3,00,000 பிவி அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு 22%. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெவல். இந்த முதல் வகையான ஒரு போனஸ். இந்த போனஸுக்கு வந்து இந்த இன்சென்டிவ் தர்றாங்க. இது செல்ஃப் பர்ச்சேஸ்க்கும் பொருந்தும். நீங்க முழுக்க 3,00,000 பிவியும் அந்த அபோவ் நீங்க எவ்வளவு ஆனாலும் உங்க செல்ஃப்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா டோட்டல் பிவிக்கு உங்களுக்கே வந்து இன்கம் வந்து 22% கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அந்த பர்ச்சேஸ் இன்சென்டிவ் மட்டும்தான் டோட்டலா வந்து உங்களுக்கு நீங்க வாங்குறதுக்கு முழுசா கிடைக்கும். ஒருவேளை நீங்க 40,000 பிவி இந்த மாசம் நீங்க பண்றீங்கன்னா அந்த 40,000 பிவிக்கான 9% வந்து உங்களுக்கு இன்கம்மா அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்லாப் லெவலு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்க வந்து பக்கத்துல பின்னை மென்ஷன் பண்ணிட்டேன். 20,000 பிவி வந்தவங்களுக்கு பின்னர் பின்னு, 40,000 பிவி வந்த ஸ்டார்டர் பின்னு, 70,000 பிவி வந்த ஓப்பனர் பின்னு, 1.5 வந்த ஈகிள் பின்னு, 1.70 வந்தா ரன்னர் பின்னு, 2.60 வந்தா வின்னர் பின்னு, 3 வந்தா ஸ்டார் பின். அப்ப இந்த பின்னு வந்து பாத்தீங்கன்னா பீலுக்கு செல் பண்ணி பீலுக்கு முக்கியமா இருக்கும். நம்ம மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் நான் ஒரு இதுக்காக நான் இங்க போட்டேன். ஸோ ஆனா நீங்க இந்த ஸ்லாப் வந்து வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் டோட்டல் பி வந்து இந்த பி வந்தாச்சு அப்படின்னா இந்த பின் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செல் பண்டு பீலுக்குள்ள உள்ள அந்த கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணா கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் வகையில பார்த்தோம் இல்லையா, அதற்கான இன்கம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு உதாரணம் பார்க்க போறோம். நம்ம ஒரு 4 லெக் வந்து கிரியேட் பண்ணதாக நான் இங்க ஷோ பண்ணியிருக்கேன். நம்ம 4 லெக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லெக்குடைய பேரு ஏ பி சி டி. இந்த மாதிரி ஒரு 4 லெக் கிரியேட் பண்றோம். செல்பா வந்து ஒரு 2,000 பிவிக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு லெக்ல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா 87,000 பி வந்திருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டா நான் போட்டிருக்கேன். ஒரு கால்குலேஷனுக்காக உங்களுக்கு புரிதலுக்காக நான் போட்டேன். அப்ப டீம் ஏல இருந்து ஒரு 87,000 பிவி, டீம் பில இருந்து ஒரு 87,000 பிவி. ஸோ சிடி இந்த மாதிரி வந்து 4 லெக்ல இருந்து ஒவ்வொரு லெக்ல இருந்து நமக்கு ஒரு 87,000 பிவி வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டீம் ஏ வந்து என்ன எலிஜிபிள் ஆவாரு அப்படின்னா 12%. நம்ம பழைய பார்த்தோம் இல்லையா, அப்ப அதை பார்த்தா அந்த ஸ்லாப் படி டீம் ஏக்கு வந்து அந்த 12% வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ 87,000 பிவி அப்படின்னா இங்க வருது இல்லைங்களா, 70,000 பிவி ஸ்லாப். 6வது நம்பர் பார்த்தா தெரியும் 70,000 பிவி. 70,000 பிவி மேல 1.15க்குள்ள வந்து 12%. ஸோ அப்ப அவங்க வந்து இருக்கிறது எவ்வளவு, 87,000 பிவி. அப்ப ஆட்டோமேட்டிக் 87,000 பிவிக்கு அவங்க எலிஜிபிலிட்டி வந்து 12%. இல்லையா? சரி போவாங்க. ஸோ ஏன் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா 12% எலிஜிபிள் ஆகிறாங்க. நம்ம டோட்டலா டாப்ல இருக்க நம்ம வந்து யூவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 87,000 பிவியோட ஆளுக்கு 87,000 பிவியும் செல்ஃப்ல வாங்கின 2,000 பிவி சேர்ந்து 3,50,000 பிவி வந்து வந்திருக்கும். நம்மளுடைய டோட்டல் வந்து பிசினஸ் வந்து 3,50,000 பிவி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த 1ஆம் தேதி வந்து அந்த மந்த் எண்ட் வரைக்கும் இதான் கணக்கு, நைட்டு 12 மணி வரைக்கும் கணக்கு. ஸோ அது மாதிரி வந்திருக்கப்ப இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு பிசினஸ் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு லெக்ல இருந்து 87,000 பிவியும் செல்ஃப்ல ஒரு 2,000 பிவி வாங்கினப்போ டீம் நமக்கு வந்து டோட்டலா ஒரு 3,50,000 பிவி வந்த இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எலிஜிபிலிட்டி 22%, அவங்களுடைய எலிஜிபிலிட்டி 12%. அப்ப அந்த 12% வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண ஒவ்வொரு அந்தந்த டீமுக்கு போயிடும். 87,000 பிவிக்கு 12% டீம் ஏக்கும் போகும், பிக்கு போகும், சிக்கு போகும், டிக்கு போகும். யார் யார் எவ்வளவு பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் போயிடும். டோட்டலா வந்து நம்ம பண்ணது 22,000 பிவி. அப்ப 22,000 பிவி டோட்டலா நமக்கு கிடைக்கும். ஆனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவங்க பண்ண அந்த பெர்சன்டேஜ் அவங்களுக்கு போயிடும். அப்ப என்னன்னா டிஃபரெண்ட் பேசிஸ்ல கமிஷன். ஸோ அவங்களுக்கு போக மிச்சம் தான் நமக்கு கமிஷன். ஸோ ஒரு டீமுக்கு மேல இருந்தாலும் நமக்கு வந்து டிஃபரெண்ட் வந்துடும். அந்த டிஃபரெண்ட் பேசிஸ்ல கமிஷன். அப்ப நம்ம 22 எலிஜிபிலிட்டி அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா 12% எலிஜிபிலிட்டி ஆகும்.
அப்ப அந்த டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா ஈச் லெக்ல இருந்து 10% டிஃபரெண்ட். ஸோ நம்ம 22, டீம் ஏ வந்து 12, அப்ப டிஃபரெண்ட் வந்து 10%. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்ல இருந்து நமக்கு அந்த 10% வந்து நமக்கு டிஃபரெண்டா வந்திருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டோட்டலா நான் இங்க ஷோ பண்ணிருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 87,000 பிவிக்கு 12%, 10,400 வந்து டீம் ஏக்கு போயிடும். டீம் பிக்கும் ஒரு 10,400 போயிடும். டீம் சிக்கும் 10,400 போயிடும். டீம் டிக்கு ஒரு 10,400 போகும். ஸோ டோட்டலா 3,50,000 பிவிக்கு 22%னா 77,000. அப்ப அந்த 77,000 ஆளுக்கு 10,400 அப்படின்னா 41,600 வந்து அவங்களுக்கு போக நமக்கு 35,400 கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் 77,000 வந்து இந்த பிசினஸுக்கு நமக்கு வந்து கம்பெனி கொடுக்குது. இதுல இந்த 4 பேர் எலிஜிபிலிட்டி ஆயிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கமிஷனா கிடைக்கும். இப்போ 35,400 வந்து நமக்கு கமிஷன். ஸோ நான் சொன்ன இந்த 2 வகையிலையும் கால்குலேட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் இந்த அமௌண்டா வரும். 35,400 வந்து நமக்கு வந்து இன்கமா வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது முதல் வகையான போனஸ், பர்ச்சேஸ் இன்சென்டிவ் போனஸ். இந்த ஸ்டார் பின் நான் லாஸ்டா நம்ம வந்து பார்த்தது வந்து அந்த ஸ்டார் பின் நம்ம வந்து என்ன பண்ணோம், 3 லட்சம் பில் போட்டிருந்தோம். இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம்? சும்மா எனக்கு ஒரு சிம்பிளா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே வால் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு டிஸ்பிளே வால் ஹோல்டர் வந்து ஒரு 20 பேரை நம்ம ரெடி பண்றோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ற மாதிரி. எல்லாம் கவனிங்க, ரூபாய் கணக்கு போட்டோம். 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணக்கூடிய ஒரு 20 டிஸ்பிளே வால் ஓனர் ரெடி பண்ணோம்னா அவங்க மூலமா நமக்கு ஒரு 1 லட்சம் பிவி வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 50 ஃபேமிலிஸ் பொருள் மட்டும் வாங்கக்கூடிய ஒரு 50 ஃபேமிலிஸ் மாசம் ஒரு 2,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஃபேமிலிஸ் ரெடி பண்ணீங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்தரும் 2,000 ரூபாய் அப்படின்னா நமக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு 50,000 பிவி கிடைக்கும். 4 கேஎஸ்ஓ கீசோல் அவுட்லெட்ஸ். ஸோ பியூட்டி கேர் ப்ராடக்ட் வந்து விற்கக்கூடிய கேஎஸ்ஓ, ஒவ்வொரு கேஎஸ்ஓ ஒரு 25,000 ரூபாய் சேல் பண்றாங்க. எல்லாமே ரூபாய் தான் சேல் பண்ணாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு 50,000 பிவி கிடைக்கும். ஒரு 1 வேர்ல்டு குயிக் அந்த கவுண்டர் சேல்ஸ் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து பண்ணக்கூடிய 2 ஒன்று வேர்ல்டு குயிக் நம்ம டீம்ல வச்சிருந்தோம்னா அவங்க மூலமா ஒரு 1 லட்சம் பிவி, ஒரு 50 நியூ ஜாயினிங்ஸ். ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் நம்ம பார்த்தா கூட ஒரு 2,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்ப அவங்க மூலமா நமக்கு ஒரு 50,000 பிவி கிடைக்கும். ஆக மொத்தம் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு 3 லட்சம் பிவிய அழகா வந்து கொண்டு வரலாம். இந்த சிம்பிளா நான் சொன்ன இந்த 5 வகையான ஸ்டெப். ஸோ இந்த 5 கேட்டகரியில மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணா கூட ஸ்டார் நம்ம வைட்டல் பின்ல மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் ஆன ஸ்டார் பின் நீங்க பிசிக்கல் பின் வாங்கலாம். ஒரு ஸ்டார் அச்சீவரா வந்து நீங்க வந்து வர முடியும். ஸோ 3,50,000 வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா வந்து அனுபவிக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ராயல்டி இருக்கு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இருக்கு. அதை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான லிங்க், இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கமிஷன் வரும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த லிங்கை உங்க ப்ரௌசர்ல டைப் பண்ணீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல வந்து உங்க டோட்டல் பிவியை நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுங்க. அது ஒரு 2 லைன் போட்டு 3 லைன் போட்டு எத்தனை லைன் போட்டீங்களோ அத்தனை லைன் என்னென்ன பிவி இருக்கோ அந்த நேச்சர் பிவி இன்புட் கொடுத்துட்டு கீழே கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாசம் என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்றது அது சோவ் ஆகும். ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க என்ன பண்ணலாம், நீங்க உங்க ப்ரௌசர்ல வந்து உங்களுக்கு இன்கம் ஏதாவது கிடைக்கும், உங்க கால்குலேஷன் குழப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க காட்டும். பர்ச்சேஸ் இன்சென்டிவ் பார்க்க முடியும், ராயல்டி பார்க்க முடியும், டெக்னிக்கல் பார்க்க முடியும். ஒரே ஒரு சின்ன விஷயம், ராயல்டி டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளுடைய டீமுக்கு போக, அதாவது டிஃபரெண்ட் பேஸில் கமிஷன். ஸோ கமிஷன் அப்படின்றப்ப நீங்க டோட்டல் பிவியை கொடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்க டீம்ல ஒருத்தர் ராயல்டியாவோ டெக்னிக்கலாவோ வந்தாங்க அப்படின்னா இந்த கமிஷன் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதுக்கு வேற மாதிரி இருக்கு, அது வேற மெத்தட்ல நீங்க பார்க்க முடியும்.
அப்ப இங்க கொடுத்தீங்கன்னா உங்க கமிஷனை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பர்ச்சேஸ் இன்சென்டிவ் 100% கரெக்டா இருக்கும். ராயல்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே யாருமே ராயல்டி இல்லாத வரைக்கும் கரெக்டா இருக்கும். யாரோ ஒரு நபர் நம்மளுடைய டீம் நபர் ஒருத்தர் வரும்போது அதை வந்து நம்ம கழிச்சிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அவங்க என்ன போகும் அப்படின்ட்டு நம்ம கழிச்சுக்கிட்டு நம்ம இதில் பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும், யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நல்ல ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தா நம்ம எமரால்டு காமராஜ் சார் அவர்களுக்கும் இதுவரைக்கும் என்னுடைய இந்த பெர்சன்டேஜ் தான் பொறுமையா கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் காமராஜ் சார். யாராவது பேச விரும்புனீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். நம்ம எமரால் சார் வர வரைக்கும் யாராவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். வெல்கம் சார். வாங்க சார், அட்மிட் பண்ணிக்கோங்க சார். உடார்சியம் ஜெயார்சியம் மகிழ்ச்சியான மதிய வணக்கம். சார் பேசுங்க சார். கேக்குதா சார்? கேக்குது. ஹலோ குணா சார் கேக்குது. அவர் கேக்கலனாரே சார் சொல்லு, இப்பதான் கேக்குது. உடார்சியம் மகிழ்ச்சியான மதிய வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஜூம் காலத்துல வந்து மிக சிறப்பா இயற்கையோட கடற்கரை ஓரமா வேற அலைவார பாயுது, தென்னங்காத்து வீசுது. கோவாவா? சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பான தகவல் வந்து மார்க்கெட்டிங் பிளானை வந்து மிக தெள்ள தெளிவா சிறப்பா வந்து இன்னைக்கு நம்முடைய ஸ்டார் பேர் வந்து சிறப்பா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ கன்சிஸ்டன்ட் பிளான்ல இருந்து எப்படி வந்து தொடர்ந்து உங்களுக்கு அதுக்கு இது மொபைல ஹெட்போனை போட்டாதான் உங்களுக்கு சரியா கேட்க முடியுது. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த பிளானை வந்து எல்லாரும் வந்து நம்ம டீம்ல வந்து அப்படியே டெடிகேட்டடா நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா, கன்சிஸ்டா சொல்லணும் அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் எலிஜிபிள் ஆகலாம். ஸோ அந்த போனஸுக்கு எலிஜிபிள் ஆகலாம். ஸோ வைட்டல் பாருங்க, இன்னைக்கு வைட்டல் லெவல்ல வந்து நிறைய பேர் வந்து எல்லாரையும் வந்து 70,000 வியூ வரும்போது கண்டிப்பா கம்பெனில கூடிய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியில வரைக்கும் யாரெல்லாம் பொருள் ஆர்சிஎம் பொருளை வாங்குறாங்களோ, ஸோ எல்லாருக்குமே 70,000 வியூ பண்றவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஷேர் கிடைக்குது. அது ஒரு மாசம் ஷேர் இல்லை, தொடர்ந்து வாங்கும் பொழுது இயர்லி க்ரோத் போனஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் சிறிது காலம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் எந்த இதுவரை என்னுடைய 14 ஆண்டு அனுபவத்துல வந்து இது மாதிரி எதையோ கம்பெனி சொன்னதாங்களே தவிர ஆனா அதை வந்து கொடுக்கல. ஆனா ஸோ உண்மையிலேயே நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி சொன்னதை செஞ்சிருக்காங்க, செஞ்சது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு நிறைய கோர் லீடர்ஸ் எல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நிறைய இந்த பிளான்ல வந்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இதெல்லாம் வந்து ஒரு ஜாபுக்கு போனா கூட வந்து இவ்வளவு வருமானம் வாங்குவான்றது ஒரு பெரிய 30-40 வருஷம் வேலைக்கு போனா கூட இவ்வளவு பெரிய ஒரு வாங்குவான்றது ஒரு உசிதமே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு 5 வருஷம் பிளான் பண்ணி இதை வந்து கரெக்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் லெவல்ல இருந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நிச்சயமா மாசம் வந்து 70,000 ரூபாய் வருமானம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்னும் ராயல்டி அண்ட் அபோவ் பண்ணும்பொழுது இன்னைக்கு கன்சிஸ்டா மாசம் வந்து நம்ம ஜெகதீஷ் சாரு, நம்ம ரவி சாரு, ஸோ இவங்கெல்லாம் வந்து மாசம் நீ வந்து 1 லட்சத்துக்கு மேல தொடரக்கூடிய அளவுக்கு வந்து வருமானம் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ இவங்க எத்தனை வருஷம் அப்படி அவங்க நமக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கிடைக்காத ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த டிஸ்பிளே வால் மூலியமா ஒரு தெருவுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் ப்ராடக்ட்டை கொண்டு போய் வீட்டுல வச்சு அந்த தெருவுல ஒரு 10 பேரை வந்து சார் சொல்ற மாதிரி ஒரு 20 கஸ்டமரை வந்து நீங்க வந்து அதை கிரியேட் பண்ணி ஒரு ஃபேமிலி கூட்டிட்டு வந்தாலே கண்டிப்பா டெவலப் பண்ண முடியும். ஸோ நம்முடைய எமரால்டு சார்லாம் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்காத ஒரு காலம், டிப்போ இல்லாத ஒரு காலம், டிப்போல பொருள் இருந்தாலும் சரியா நமக்கு கொடுக்க முடியாத ஒரு காலமெல்லாம் நாங்கெல்லாம் அனுபவிச்சோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஸோ நீங்க நிறைய தமிழ்நாட்டுல நிறைய டிப்போஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம முழுமையா பயன்படுத்தி ஸோ இதை நம்ம மேலும் மேலும் சிறப்பா கொண்டு வரணும் இந்த காலகட்டம். அதனால மார்ச் வந்து எல்லாருக்கும்
ஃபினான்ஷியல் இயர் மாசம். அதனால உங்களுடைய ஃபினான்ஷியலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாசம் எல்லாரும் ஒரு சரியான தருணத்துல நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமா நம்முடைய பொருளாதார விடுதலை, சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம அரசியல் இருக்குது. மிக்க நன்றி. நம்முடைய சார்பிலேச்சுக்கு நன்றி. கேட்டவர்களுக்கும் நன்றி. கேட்டவர்கள் பாக்கியவான். அதை கேட்காதவங்க இமீடியட்டா ஈவினிங் வந்து யூடியூப்ல உட்கார்ந்து கேளுங்க. ஸோ நன்றி நன்றி. கலந்து கொண்டதற்கும் நம்முடைய எமரால்ட் ஐயாவுக்கும் ஆல் டெக்னிக்கல் லீடர்ஸ் எல்லாருக்கும் நன்றி கூறி இன்னைக்கு ஷாருக்கு ஷேர் பண்ணது ஒரு நிச்சயம் ஒரு பாராட்ட கைத்தட்டி ஒரு பலமா கைத்தட்டுங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா கம்ப்யூட்டர்ல வந்து அவரு நம்ம எமரால்ட் ஐயா விசிலாச்சிட்டாரு. ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு தெளிவா நமக்கு சொல்றது நமக்கு வந்து இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம எல்லாம் வந்து போற்றப்படக்கூடிய அவங்களெல்லாம் வந்து போற்றணும், நம்ம போற்றணும். ஜெகதீஷ் ஐயா உங்களை போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். நன்றி. நன்றி மைடியர் பொங்குணா சார். சிறப்பு, அருமையான வாழ்த்துறை. சார் குடார்சியம் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும், என்ன தெரியாம இருந்திருக்கலாம் சில விஷயங்கள். நல்ல தெளிவான விளக்கம். நம்ம பொன்குணா சார் சொன்ன மாதிரி உங்களை நாங்கள் போற்றுகின்றோம். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து எல்லாருக்கும் தெளிவா கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் இருக்கு, இதெல்லாம் தனித்தனியா பண்ணும்போது நியூட்ரிசார்ஜ், கீசோல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதுலயே எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொடுத்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி ஜெகதீசன் சார், மிக சிறப்பு, அற்புதமான ட்ரைனிங் இன்னைக்கு. சார் சொன்ன மாதிரி மறுபடியும் இதை வந்து ஈவினிங் வந்து யூடியூப்ல உங்களுடைய லிங்கை பார்த்து நிறைய பேர் பயனடையும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி எமரால்ட் சார். நன்றி ஜெகதீஷ். நன்றி பொன்வெண்மை மேடம், மிக சிறப்பு, அற்புதம். நண்பர்களே, இன்றைய கூட்டம் ஒரு அருமையான கூட்டம். எப்ப ஜெகதீஷ் சார் வந்தாலும் அவர் வந்து தடம் பதித்து அது வந்து நமக்கு வந்து ஒரு விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு போவார். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். அது மாதிரி நிறைய தடங்களை அவர் பதித்திருக்கிறார் ஆர்சி பிசினஸ்ல. கிடுகிடுன்னு பின் அச்சீவ்மெண்ட்டை உயர்த்தி ஒரு ஸ்டார் பரலுங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. எமரால்டை பிளான் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பிசினஸை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இந்த மாதம் பொன்மனா சார் சொன்ன மாதிரி பினான்சியல் மந்த், அதாவது இரண்டு ஃபினான்ஷியல் மந்த்து தான், இயர் மந்த்து தான். பட் நம்முடைய வருமானத்துக்கு வந்து எண்டு கிடையாது. அதனால தொடர்ந்து வந்து எல்லாரும் இந்த மாதம் உங்களுடைய பின் அச்சீவ்மெண்ட்டை கொஞ்சம் உயர்த்துங்க. ஏப்ரல் 28 நடக்கிற கூட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான நாட்கள் பங்கெடுத்து நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 அப்படிங்கிறது காமிக்கணும்னு சொன்னால் இந்த மாதம்தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா சவுத் இந்தியன் ஃபங்க்ஷனில் நாம் பங்கெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம். அதனால் இன்னும் 10 நாட்களே இருக்கிற இந்த சூழலில் இன்றைக்கு பிளான் சொன்ன ஜெகதீஷ் சாரை மீண்டும் ஒரு முறை மனப்பூர்வமாய் வாழ்த்துறை வணங்கினவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி யாராச்சும் வாழ்த்து சொல்லணுமா? எனிபடி எல்ஸ்? வாங்க சார். சந்தானம் ஒசூர், வாங்க சந்தானம் சார். வணக்கம் சார், மகிழ்ச்சி. ஜெகன் சாரோட மீட்டிங்னால எல்லாரும் உற்சாகமா, ஏன்னா வழக்கமான எல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு மார்க்கெட்டிங் பிளான சார் சொல்லுவாரு. இது கன்சிஸ்டன்சி பிளானா ரொம்ப கன்சிஸ்டன்ஸா சொல்லிட்டு இருக்காரு சாரு. திருச்சி மேய்ஞ்சிடாரு. ஏன்னா கன்சிஸ்டன்சி பிளானை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஏபிஸை உருவாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் பிளான் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஆக்சுவலா பிளானே தெரியாம சம்பாதிச்சிடலாம். ஸோ இன்கம் பிளானுக்கு இன்னொரு வாட்டி மார்க்கெட்டிங் பிளான் இன்னொரு வாட்டி சொல்லணும்னு சார் ஆசைப்படுறதுனால அது அந்த பிளான் நான் சார்ட்ட பேசிட்டே இருக்கேன். இன்கம் பிளானையும் ஒரு வாட்டி இன்னொரு விளக்கமா சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த வாட்டி சார் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐம் ஹாப்பி தட் நான் வந்து தொடர்ந்து இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ்ல நம்ம ஜெகதீஷ் சாரோட இணைந்து செயலாற்றிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. பெருசா லெவல் பண்ணுவோம். அவர் வந்து உடம்பு தேடி வெளில வந்துட்டாரு. ஸோ மீண்டும் புதிய சக்தியுடன் இறங்கி பண்ணுவாரு. பக்கமாக வந்து டெவலப் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெகதீஷ் சார். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ சார். நன்றி மைடியர் சந்தானம் சார், வாழ்த்துக்கள். உள்ளபடியா ஒரு உடல்நிலை தேறி வந்த முதல் கூட்டம். பட் நம்ம எல்லாரும் வந்து தேர்த்தி இருக்கிறாரு, அது வந்து மறுக்க முடியாது உண்மை. அதனால் நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க அவருக்கு மீண்டும் ஒரு முறை. இன்றைக்கு 6 மணி கூட்டம், அதை அடுத்து
8 மணி கூட்டம், 8 மணி லேடிஸ் மீட்டிங். எல்லா கூட்டங்களையும் தொடர்ந்து பங்கெடுங்க. உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். ஜேஆர்சின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஆர்சி பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கூட்டமும் உங்களுக்கு முக்கியமானது என்பது டீமுக்கு எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்களால டீமை வந்து வலுவா கொண்டு வர முடியும், குவாலிட்டி டீமை மாற்ற முடியும். வாழ்த்துக்கள். ஜெயஆர்சிஎம் குட் ஆர்சிஎம். ஜெயஆர்சிஎம் குட் ஆர்சிஎம். நிச்சயமா வாழ்த்துக்கள். நம்ம